வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஎன் டெட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அண்ட் யார் யார் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11 இருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமான தேதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து ஆகஸ்ட் 11. என்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்மிஷன் அப்படின்னா ஆகஸ்ட் 11லேருந்தே அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 8 அன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகே, இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா செப்டம்பர் 9லேருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 8, செப்டம்பர் 9 நெக்ஸ்ட் டேட்லேருந்து 11 வரைக்கும் எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து பேப்பர் 1க்கு வந்து நவம்பர் 1, பேப்பர் 2க்கு வந்து நவம்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே காலையில தான். ஓகே, பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து 1 முதல் 5, ஓகே 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டீச் பண்ணுற டீச்சர்ஸ்க்கானது. பேப்பர் 2 வந்து 6 to 8 வந்து டீச் பண்ணுற டீச்சர்ஸ்க்கான பேப்பர்ஸ் அது. ஓகே, ஒன்னொன்றுக்குமே நீங்கள் வந்து 2 பேப்பருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும், ஒரே இதில் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச வயது வந்து 18 இருக்கும். அதாவது 1/7/2025 அன்னைக்கு அவங்களுக்கு 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அவங்க எலிஜிபிள். ஆல்சோ வந்து மேக்சிமம் ஏஜ் உச்ச வயது வரம்புங்கிறது எதுவுமே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தென் கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா தாழ் 1, அதாவது 1லேருந்து 5th 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கான கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா +2 நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். ப்ளஸ் அது கூட டிப்ளமோ டிஇ எட்டாக இருக்கணும். ஓகே, எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அல்லது வந்து எலமெண்ட்ரி எஜுகேஷன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது டிப்ளமோ எஜுகேஷன் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கலாம். ஓகே, +2 வந்து கண்டிப்பாக இருக்கணும். வித் இந்த 3 டிகிரிஸில் ஏதாவது ஒன்று மஸ்டாக இருக்கணும். அது வந்து தாழ் 1க்கான எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் கல்வி தகுதி வந்து தாழ் 2க்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி வித் பிஎட் அல்லது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே, தாழ் 2க்கு அப்போ டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்க யார் வேணாலும் இந்த தாழ் 2க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பிஜிடிஆர்பி அவங்க எல்லாருமே வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது எலிஜிபிளாக இருக்கும். பிகாஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு வித் பிஎட் நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்கிறதுனால நீங்கள் தாழ் 2க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்போஸ் வந்து டிகிரி முடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தட் இஸ் வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் டீச் பண்ணுற அந்த டீச்சர் ஆகலாம். எப்படின்னா வித் +2 கூட நீங்கள் வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ டிகிரி முடித்தவங்களும் எலிஜிபிள் தான், +2 முடிச்சுட்டு இந்த எஜுகேஷன் டிகிரிஸ் முடிச்சிருக்கவங்களும் 6 to 8க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தகுதி மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னா இதில் தான் சேஞ்சஸ் இருக்குது. முன்னாடி எல்லாமே 55% அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ கேட்டகரிஸ் வைஸ் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பொது பிரிவு வந்து 60% எடுத்திருக்கணும், அதாவது 90 மார்க் வந்து எடுத்திருக்கணும். ஓகே, 90 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி எல்லாமே வந்து 55%, தட் இஸ் 82 மார்க்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸில் எடுத்திருக்கணும். தென் எஸ்டி வந்து 40%, அதாவது 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அது இந்த 2025ஆம் ஆண்டுக்கு மட்டும் இந்த இதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இந்த 40% அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் தேர்வு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் பாஸ் ஆனாலே டைரக்டாக போஸ்டிங் அப்படிங்கிறது கிடையாது. டெட்டுங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகே, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இது இருந்தால் தான் நெக்ஸ்ட் வந்து போட்டி தேர்வுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது முடிச்சு வச்சுருந்தா நீங்கள் டைரக்டாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து போட்டி தேர்வுன்னு தனியாக வைப்பாங்க. தாழ் 1க்கு எலிஜிபிள் ஆனவங்களுக்கு ஒரு போட்டி தேர்வு,
தாள் 2க்கு வந்து எலிஜிபிள் ஆனவங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வுன்னு இருக்கும். அத அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்க டெட் வந்து அந்த மினிமம் மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தா தான் நீங்க அத அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் டெட் சான்றிதழ் வந்து நீங்க ஒன் டைம் வந்து தகுதி மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அத நீங்க வாழ்நாள் ஃபுல்லா வச்சுட்டு எப்போலாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வருதோ, அப்ப எல்லாமே நீங்க அத யூஸ் பண்ணி நீங்க அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்ன்ல வந்து இருக்கும் அப்படின்னா, ஓவரால் 150 எம்சிக்யூஸ் இருக்கும். 3 ஹவர்ஸ் எக்ஸாமா இருக்கும். OMR பேஸ்ட் எக்ஸாமினேஷனா தான் இருக்கும். ஓகே, இந்த டெட் எக்ஸாம். அதுல பேப்பர் 1 தட் இஸ் கிளாஸஸ் 1 to 5க்கு வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா, சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகிலேருந்து கேட்பாங்க. ஓகே, இது வந்து 30 எம்சிக்யூஸ் இருக்கும் 30 மார்க்ஸ்க்கு. அது தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தென் லாங்குவேஜ் 1 வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா ஆர் உருது. அது நீங்க செலக்ட் பண்றது தான். அந்த லாங்குவேஜ் நீங்க என்ன லாங்குவேஜ் 1க்கு செலக்ட் பண்றீங்களோ அதுலேருந்து 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ்க்கு வரும். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான். தென் லாங்குவேஜ் 2 வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்து வரும் 30 கொஸ்டின்ஸ். தென் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். மேத்தமெட்டிக்ஸும் என்விரான்மெண்டல் சயின்ஸும் வந்துட்டு நீங்க தமிழா இங்கிலீஷா எந்த மீடியம் வேணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸ் வரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த தகுதி மதிப்பெண் வந்து ஃபிக்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி வந்து 30 அண்ட் 30 மார்க்ஸ் வந்து வருது. தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் 1ம் அதே மாதிரி தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆர் கன்னடா, உருது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி தட் இஸ் கம்பல்சரி 30 எம்சிக்யூஸ் அண்ட் 30 மார்க்ஸ். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷும் கம்பல்சரியாக அட்டன் பண்ணி ஆகணும். தட் இஸ் 30 எம்சிக்யூஸ் 30 மார்க்ஸ். இது அந்தந்த லாங்குவேஜ்ல தான் வரும். ஸோ இதுல மீடியம்னு எதுவும் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. தென் சீரியல் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் 2 வரும். ஓகே, சோஷியல் டீச்சரா இருந்தா சோஷியல் சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க 60 மார்க்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து 60 மார்க்ஸ் வந்து அதுல இருந்து கேட்பாங்க. தென் எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அப்படின்னா மற்ற ஏதாவது சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்க லைக் கம்ப்யூட்டர் வேற ஏதாவது சூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் எய்தர் தட் இஸ் இந்த ஏயோ அல்லது பியோ. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது சோஷியல் சயின்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க அட்டன் பண்ணி பாஸ் பண்ணி ஆகணும். 60 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வரும். ஓகே, டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸ் வந்து இதுக்குமே இருக்குது. ஸோ இவ்வளோதான் வந்து டிஎன் டெட்டோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஆர்பி சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் 10th 12th இருக்கும். தென் வந்து உங்கள் ஃபோட்டோஸ், சிக்னேச்சர், அப்புறமா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், வந்து டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் அந்த மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன்.